ஸோ ஒரு சாங்கை வச்சு மற்றவங்கள வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்னோட காஸ்டியூம் வந்து வீட்டில் இப்படி தான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஏன் இந்த காஸ்டியூமில் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வீட்லேயும் இதே மாதிரி சாரீ சுடிதார் மேக்கப்போடு இருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் எப்போவும் இருக்க முடியாதுங்க. வீட்டில் காஸ்டியூமே இதுதான். இந்த நைட்டியோட மட்டும்தான் எப்போவுமே இருக்க போகிறோம். ஸோ வெளியில் போகிறோம் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து அந்த காஸ்டியூம் எல்லாம் நமக்கு இதுதான் எப்போவுமே பெட்டர் காஸ்டியூம். ஸோ வீட்டில் இப்படி மட்டும்தான் இருப்பேன். வீட்லேயும் எப்போ பார்த்தாலும் இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த தலையெல்லாம் வாரிட்டு அப்படியெல்லாம் இல்லை, கொண்டெல்லாம் போடுவேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சாங்ஸ் பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். அது வேறு விஷயம். அதை வந்து ஒரு மைனஸாக வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மைனஸானா இப்போ எதுக்காக ஒருத்தங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் பாஸ்க்கு எடுக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது மணி சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கலாம், அதனால் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த சாங் பண்ணுற, நீ ஏன் அந்த சாங் பண்ணுற, இதனால் உன் பேர் கெடுறதும் இல்லாமல் உன் வீட்டில் இருக்கிறவங்க பேரும் கெடும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஏதாவது அசிங்கமாக பண்ணுறோமா? இல்லை. அப்போது அதை அவங்க பார்க்கறது கிடையாது. இந்த சாங்கெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குன்னா அந்த சாங் வந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? இல்லை அந்த சாங் ஓடிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? காதை முடிக்குவீங்களா? இல்லை, கேட்க தானே செய்கிறோம். எல்லாருமே எல்லா பாட்டுமே கேட்க தானே செய்கிறோம். பிடிச்சா பார்க்க வேண்டியது தானே, பிடிக்கலன்னா போயிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த வேகியானமெல்லாம் பேசினா ரொம்ப கோபமாக வருது. ஃபேமிலிக்காக நம்ம இருக்கோம், சரி. அதுக்காக நமக்கு பிடிச்சது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை. என் வீட்டுக்காரே என்னை எதுவும் சொல்கிறது இல்லை. அப்புறம் சரி, அதெல்லாம் எதுக்கு காதில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது. ஸ்கூல் டயத்தில் நம்ம எழுப்புனா கூட எந்திரிக்காதுங்க. ஆனால் லீவ் டயத்தில் நமக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு இது செய்யலையா, அது செய்யலையா, இது வேணும், அது வேணும்னு நமக்கு ஆர்டர் போட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. எப்போவுமே ஃப்ரீயாக தானே இருக்கீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போவுமே ஃப்ரீயாக யாருனாலும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை சமைக்கலாம், 2 தடவை சமைக்கலாம். நான் மட்டும் ஒரு நாளைக்கு 4 தடவை சமைக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆளுங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மார்னிங்கும் ஏதாவது செய்யணும். ஸோ அதே குழம்பு ரிப்பீட் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அதேவா என்னங்க, ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வச்சா அதை திருப்பி அடுத்த நேரத்துக்கு மறுபடியும் அதேவா அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுவேன்? எனக்கு தான் என்ன செய்ய முடியும்? இந்த டெய்லியும் அந்த குழம்பு வைக்கிறப்போ அந்த பொரியல் செய்கிறப்போ அந்த மண்டையெல்லாம் பிடிச்சிக்கும் பாருங்க, அப்பாடா, அதை சொல்லவே முடியாது. அந்த வேலையே சரியாக இருக்கும். எப்போ பாரு நான் கிச்சனில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும். இதில் என் புருஷன் வீட்டில் இருந்துட்டான்னு வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டீயாவது வைக்கணும். அதுக்கு சும்மா இங்கே வரணும். அப்புறம் என்ன நினச்சிக்கிறீங்க? எப்போவுமே ஃபோனை கையிலேயே வச்சுட்ருப்பேன்னு? அப்படி தானே. ஷெடியூலில் வீடியோவை ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருவேன், அதுக்கப்புறம் தான் அது அப்லோட் ஆகும். ஸோ நான் கேமராவை மொபைலை கையிலேயே வச்சுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு அது வீட்டில் வந்து அது மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் அது வந்து பிடிக்காது, திட்டுவாங்க. ஸோ பசங்க வேறு வீட்டில் இருக்கிறதுனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியே தான் இருக்கணும். ஏன்னா எப்போ எதை பண்ணணுன்னே தெரியாதுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வம்பு இழுத்துக்கிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா இதோ இங்கே பின்னாடி ப்ரௌனி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் பாவம், அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருப்பான், அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா அவனுக்கு பிடிச்சதாவது அடித்து அவன் கத்திக்கிட்டு, இல்லைன்னா நான் மண்ணில் விளையாண்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவே வந்து சரியாக இருக்கும்.
மற்றபடி மொபைல் அப்படின்னா வீடியோ அப்லோட் ஆயிடுச்சா என்னங்கிறத போய் உள்ள செக் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் நேரம் மற்ற வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்ப்பேன். என்னோடய வீடியோவை வந்து போட்டுட்டு உட்காந்து எப்போ பாரு அந்த வீடியோவை மட்டும்தான், மற்றவங்க என்னெல்லாம் வீடியோ போடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்ப்பேன். அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஓகே, வச்சுருவேன் மொபைலில். ரொம்ப மொபைல்லையே பார்த்துக்கிட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு 10 வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறேன். காலையில், மதியம், ஈவினிங் அந்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணுவேன். யூடியூப்பில் ரொம்ப கம்மி. ஸோ சாங் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் யூடியூப்பில் போடுவேன். இல்லை அப்படின்னா ரேர் தான், யூடியூப்பில் கம்மி தான். ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போடுவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு இன்ஸ்டாவில் தான் ஜாஸ்தியாக, ஒரு ஃபேஸ்புக்கில் கூட அப்பப்போ அது வந்து போட முடியாது. இன்ஸ்டாவில் வேணால் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுவேன். ஒருவேளை வெளியில் போடுறேன்னா போஸ்ட்டோடு சேர்த்து மொத்தமாக 4 போடுவேன். மற்ற எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சிடலாம் போல, ஆனால் இந்த சோறாக்குற வேலை மட்டும் சீக்கிரமாகவே செய்ய முடியுதுப்பா. எல்லா வேலையும் சீக்கிரம் ஆயிடுது. இந்த சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா இப்போ நான் ஏதாவது சரி இந்த ஐட்டத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருவேன். அப்போ என்ன தெரியுமா சொல்லும், சின்னது வந்து கேட்கும், நீ எப்போவுமே அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர, எனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய மாட்டேங்கிறேன். அதே சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலான்னு வச்சோம்னா பெருசு வந்து சொல்லும், என்ன அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் செஞ்சு வச்சுருக்க, ஏன் எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய மாட்டியா, நீ எப்போவுமே அவ கட்சி தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சரி இதுக்கு 2 பேருக்கும் சமாதானமாக செஞ்சுட்டோன்னா என் வீட்டுக்காரர் கேட்பாரு, எப்போ பாரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரம் இல்லாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே செஞ்சு வச்சுருக்கியே, நல்லா சோறு திங்க வேண்டாம்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் அவங்களோட நிலைமையை சொல்கிறீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னைக்கிட்ட செஞ்சு திங்கிறதுன்னு நான் எப்போவுமே புலம்பிட்டு தான் இருப்பேன். என்னதான் நீங்கள் நல்லா சோறாக்குனாலும் எப்போவுமே என்ன தெரியும் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் நல்லா இல்லாமா, இதில் உப்பு கம்மியாக இருக்குமா, இது கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக சமையல் செஞ்சுட்டீங்கன்னு வைங்க, வாயே திறக்க மாட்டாங்க. நம்ம வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஏதோ பரவாயில்லையா இருக்குது அப்படின்வாங்க. அப்போ தான் மனசுக்கு காண்டாகும். எப்போவுமே அடுப்பில் வச்சுட்டே தான் ஒவ்வொரு வேலையும் செய்வேன். ஏன்னா லேட் ஆயிடும் இல்லையா. எப்போவுமே டக் 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 டக்குன்னு எல்லாம் கத்திலேயே தான் கட் பண்ணுவேன் செய்வேன். ஸோ அது டயத்துக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிடணும். அதனால் எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஃப்ரீயாகவே இருப்பாங்க போல் வீட்டில். அப்படியே ஒரு மெசேஜ் பண்ணால் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக என் கையில் ஃபோன் இருந்து அந்த டயத்தில் வந்து அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பான்ஸும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோனை வந்து பார்க்க மாட்டேன். இனி ஒன்று, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா சும்மா தொடர்ந்து கால் வருது, அதில் நம்ம தெரியாமல் அக்செப்ட் பண்ணிடுறோம் ஓகே அப்படின்னு. அது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை, கால்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் இதே மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் கூட இல்லை, அந்த டைப்லேயே அது அப்படி தான் இருந்தது. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் உள்ளே போய் செக் பண்ணாதான் தெரியும் எனக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிற விஷயமே. ஸோ எனக்கு அது வந்து தெரிய போகிறதில்ல. ஏன்னா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க மொபைலில் பார்க்கவே மாட்டாங்களா இவங்க, ஒரு மெசேஜ் பண்ணால் கூட ஒரு ரிப்ளை பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதை வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப ஓவராக என்ன சொல்கிறது, இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஓவராக பண்ணுறதுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் யாருக்கிட்டையாவது பேசும்போது அவங்க என்கிட்ட பேசலைன்னா எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எனக்கும் தெரியும். நான் பார்த்தா பேசுவேன், பார்க்கலைன்னா பேசாமல் இருக்கேன். இனி வந்து ஒரு சிலர் வந்து அன்டைமில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அது வந்து நமக்கு பிடிக்கல. அதனால ஒரு சிலர்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது.
அன்டைம்லாம் நான் மொபைல் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டேன். 9 9:30 தாங்க. அதுக்கு மேலே வந்து மொபைல் எடுக்கிறதுங்கிறதே ரேர் தான். அதுக்கு மேலே மொபைலை வந்து பார்க்கவே மாட்டேன். ஒருவேளை சப்போஸ் நான் பார்க்குறேன் ஒரு 11 மணிக்குன்னு ஏதாவது மூவி ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மொபைலை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா பார்ப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பார்க்க மாட்டேன். அவ்வளோதான். நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்ச விஷயம் இதுதான். ஸோ ஒரு சாங்கை வச்சு மற்றவங்கள வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்ன மட்டும் இல்லை, நிறைய பேர்த்த வந்து அந்த மாதிரி மீன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்பவுமே அவங்களோட மனசை வந்து பாதிக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வேண்டாம். ஸோ அது வேற, இது வேற, அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இன்னொன்று வந்து என்னோட காஸ்டியூம் வந்து வீட்டில் இப்படி தான் இருக்கும். இதை இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வந்த நான் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கீழே கொண்டு போட்டிருக்கேன். இல்லைன்னா மேலே தூக்கி ஒரே கொண்டேன், அவ்வளோதான். வீட்டில் கன்றாவே அப்படி தான் இருப்பேன். ஸோ அது எனக்கு கஷ்டம் இல்லை. அதுக்குன்னு வீட்டில் என்ன நேரம் பார்த்தாலும் மேக்கப்போடு அழகாக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த கிச்சனில் வந்து எல்லாத்தையும் மஞ்சள் பொடிக்கும் உப்பும் இதில் ஆயிரும். அப்போ எனக்கு என் ட்ரெஸ் தான் வீணாக போகும். அதனால் அந்த மாதிரியும் இருக்க முடியாது. இன்னொன்று வந்து லீவ் டைம் கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரரும் வேறு உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே வேலைக்கே போகல, வீட்லேயே தான் இருக்காரு. அதனால் டைம் இல்லை. வீட்டில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கே சரியாக போச்சு. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அப்போ வந்து கொஞ்சம் மொபைலும் அதிகமாக பார்ப்பேன். வீடியோ ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது வைக்கிறது அந்த மாதிரி. இப்போ எதுவுமே இல்லை. வீட்டில் சுற்றி சுற்றி வர்றதுக்கே எங்கள் வீட்டை ஹோம் டூர் காமிங்கன்னு 2-3 பேர் சொன்னாங்க. பட் ஆனால் நான் வந்து போடல. பட் போடுறேன், வேணால் பாருங்கள். சுற்றி எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கே சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நாள் வேணும். ஏன்னா கூட்டணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூமோடு சேர்த்து 7 ரூமு, இல்லைன்னா 6 ரூம் மொத்தம். சின்னதாக இருக்குன்னாலும் நிறைய ரூம் இருக்கும், க்ளீன் பண்ணணும். அது இல்லாமல் வெளியில் மரம் நிறையா இருக்கிறதுனால அந்த கிளையெல்லாம் விழும், அது வந்து டெய்லி க்ளீன் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அம்மா பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க. அதாவது துணியெல்லாம் மிஷினில் போட்டால் காய வச்சு தருவாங்க. அப்புறம் வெளியில் கொஞ்சம் நான் தான் மார்னிங் டைத்தில் கூட்டுவேன், ஈவினிங் ஏதாவது கூட்டி வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லா வேலையும் அவங்க தலையில் கட்டிட்டு நம்ம உட்கார முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் வேலையும் நானும் எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் போய் உட்காருவேன். அப்போ அவங்க கொஞ்சம் எல்லாம் வேலைக்குள்ள ஒரு வேலை அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லாம் இது பண்ணுவேன். அப்போவும் எப்போவுமே வீடு வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சுத்தமாகலாம் இருக்காது, அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வேணால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஹோம் டூர் வந்து நான் வந்து போடுறேன்னா பாருங்கள். ரூம் நிறையா இருக்கிறதுனால நிறையா வேலை இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. வீடு கூட்டுறதெல்லாம் ஒரு வேலையோ அப்படின்னா வீடு கூட்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வேலை. ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால சும்மா மண் வந்து வந்துகிட்டே இருக்கும். காலையில் ஈவினிங் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெளியும் அதே மாதிரி சுத்தம் பண்ணாதான் சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா வாடகை வீட்டில் இருக்கோம்ல, நம்மளும் நம்ம வீடு மாதிரி பார்த்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எப்போவுமே அப்படி தான் சுத்தமாக தான் வச்சுக்குவோம். அதனால் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்கல அப்படின்னா எல்லாம் அப்படியே காஞ்ச துணியெல்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுருவேன். ஒவ்வொரு நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்து எங்கள் அத்தையும் மடித்து வைப்பாங்க. எப்போ ஃபோன் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நானே அதிகமாக பார்க்க மாட்டேன். அவங்க சீரியல் பார்க்குறாங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னா நான் ஃபோன் பார்ப்பேன். இல்லை என்னை டிவியை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது மூவி பார்ப்பேன். அதிகமாக பார்க்குறதுனா மூவி தான். நான் எங்கள் வீட்டுக்காரும் நானும் அதிகமாக வெப் சீரியஸ் பார்ப்போம். நான் பார்க்குறேன் அப்படின்னா மூவி அதிகமாக பார்ப்பேன். மூவி வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்க. மோஸ்ட்லி என்ன மூவி பார்ப்பீங்க அப்படின்னா, வெப் சீரிஸ் வந்து ஹிந்தி மலையாளம் ஜாஸ்தி வந்து இருக்குது வெப் சீரிஸில் வந்து. ஸோ அந்த மாதிரி த்ரில்லர் இதாக பார்ப்பேன். இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் அந்த மாதிரி வந்து பார்ப்பேன். அது மாதிரி. ஆனால் டிவியில் மோஸ்ட்லி அந்த மாதிரி வந்து வர்றதில்லை. திருப்பி போட்ட படத்தையே திருப்பி
போடுறாங்க. ஜீ அப்புறம் ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி ஒரு 6 வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதில் மாற்றி 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 பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி டப்டு மூவிஸ் தான். ஏன்னா நம்ம மூவிஸ் கம்மியாக தான் இருக்குது. டப்டு மூவிஸ் வந்து நிறையா வெரைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் த்ரில்லர், மேஜிக் மூவி, பேய் படம் கொஞ்சம் பார்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. பேய் படம் பார்க்க மாட்டேன். எல்லாரும் இருந்தாங்கன்னா பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். அவ்வளோதான். மற்றபடி டைம் பாஸிங் அதுதான், மூவிஸ் பார்க்குறது தான் டைம் பாஸிங். வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து டின்னர் எப்படியுமே 7:30 8 மணிக்குள்ளார முடிச்சுடுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நேரமாகவே சாப்பிட்ருவோம். ரொம்ப லேட்டாக வந்து சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் இடையில தான் கொஞ்சம் ரேராக இருந்தது. கொஞ்சம் அவங்க ஆஃபீஸ் ஒர்க்காக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் நைட் டைம் வந்து லேட்டாக நான் சாப்பிட ஆரம்பிச்சது. எனக்கு வெயிட்டே போட்டுது மெயினாக. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 7:30 8 o'clock அதுக்குள்ளார நாங்கள் எப்போவுமே சாப்பிட்ருவோம். இப்போ வரைக்கும் நாங்கள் அதே தான். அவங்களுக்கு அப்போ தான் ஜீரணம் ஆகும். அப்போ தான் குழந்தைங்க வந்து ஒரு 9 தூங்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த ஜீரண பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக. அது இப்போ வரைக்கும் நானும் மெயின்டைன் பண்ணுறேன். அப்படியே தான் நைட் டைம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அதனால் எப்படியும் 5 மணிக்குள்ளார டீ காஃபியோடு முடிச்சிட்டோம் அப்படின்னா 7 மணிக்கு மறுபடியும் கிச்சனில் வந்து டின்னருக்கு ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வேறு மாவும் மாட்டல, ஒன்றும் பண்ணலை. என்ன செய்கிறதுனே தெரியல. விசில் வரப்போகுது. இப்போ வந்து வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும்போது கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். இனி ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.